தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன். அந்த வகையை பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஆவணி மாதம். ஒவ்வொரு காலமும் நம் வாழ்வை நம்பிக்கையோடு நகர்த்துகின்றது. கடந்த கால ஏமாற்றங்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இந்த மாதம் தீர்ந்து விடுமா, நிம்மதி தருமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். காரணம் என்ன? சனி பகவானுடைய இருப்பு தானே. சனி பகவான் அப்படி இருந்தாலும் கூட குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கின்ற அற்புதமான யோகம் இருந்தும் என்ன பலன்? எந்தவிதான நன்மையும் கிடைக்கவில்லை. எத்தனை பிரச்சனைகள் அடுக்கடியாக படிப்படியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. கவலையே பட வேண்டாம். இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கிறது? கிரகங்களுடைய இருப்பை வைத்து நான் இப்ப சொல்ல போறேங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மூலம் சில கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். சில பிரச்சனைகளை சந்திக்காமல் பார்க்கலாம். பணம் படைத்த சில பதவியில இருக்கக்கூடிய பகையை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால மிகவும் கவனமாக இருந்து விட வேண்டும். முக்கிய விஷயங்களை துணிச்சலாக முடிவுகளை எடுக்க வேண்டி வரலாம். கவனமாக ஒரு அடி எடுத்து வைத்தாலும் நிதானமாக எடுத்து வையுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவதைத்தான் இந்த மாதம் காட்டுகின்றது. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாய் செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். அதே நேரம் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படும். இது ஒண்ணு போதுங்க. குடும்பம் தானே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை வெளியே சந்தித்தாலும் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் அல்லவா? கவலையே பட வேண்டாம். குடும்பத்தில் நிலைமை வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் போவதை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் 5ஆம் இடத்துல குரு, திருமண சுபகாரியங்கள் நடக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் வீட்டில் பலவீனமாக தென்பட்டாலும் கூட 6ஆம் இடத்துக்கு சென்று நன்மனையை வழங்குவார். கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடத்துல களத்திரகாரகன் சுக்கிரன் பலவீனமாக சஞ்சரிப்பதனால விரைய செலவுகள் உண்டாலும் கூட அந்த விரைய செலவுக்கு தலைக்கு மேலோ கைக்கு வெளியோ செல்லாது. 7 சனியில ஜென்ம சனி நடப்பதனால மிகுந்த கவனம் தேவை. அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துக்கு ஏது மருத்துவ விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவார். கவலைப்பட வேண்டாம். அதாவது 12ஆம் இடமானது விரயஸ்தானத்துல ராகு இருக்கின்றார். சில விரயங்கள் உண்டானாலும் கூட அதை ஈடு செய்கின்ற வகையில குருவின் உதவி இருக்கின்றது. புதனும் பலவீனமாக காணப்படுவதனால கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ரீதியா மன ரீதியா. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால கணவனும் மனைவிகளே ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தி நீ பெருசா நான் பெருசா இந்த போட்டி பொறாமைகள் வரலாம். எதிர்காலம் நினைத்து அனுசரித்து போய்விடுங்கள். ராசிநாதன் குரு 5ல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால் உருவாகும் சங்கடங்களை சமாளிக்கலாம். சொன்ன இல்லையா, அந்த கணவன் மனைவி அப்பா பிள்ளை இந்த உறவுக்குள்ள வரக்கூடிய நீயா நானா போட்டி நிலையை, அந்த சங்கடங்களை சமாளிக்கின்ற ஒரு நிலையை பார்த்தீங்கன்னா யாரு? ராசிநாதன் குரு 5ல் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதனால சமாளித்து தப்பித்து விடலாம். செவ்வாய் கேந்திரத்துல வீடு நிலம் தொடர்பான காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் ஒருவனே இந்த மாதம் முழுவதும், குரு ஒருவரே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருப்பதனால் கவலைப்பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. மன உறுதி அதிகரிக்கும். குருவின் உச்ச பலத்தினால சிறந்த முன்னேற்றத்தை இதுவரை எதிர்பார்க்கவில்லையே என்ற ஒரு நிலை தானே. கவலைப்பட அந்த முன்னேற்றங்களை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தர தொடங்குவார். அதே நேரத்தில் ராசியில சனி ஒரு வகையில் வக்கரம் பெறுவது நல்லதுதான். குறிப்பா ஜென்ம சனி அல்லவா, அந்த சனி வக்கரம் பெறுவது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில நல்லதுதான். காரணம், இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான் என்ற நிலைக்கு ஏற்ப நல்ல மாற்றங்களை தருவார். ராசியில சனி ஒரு வகையில வக்கரம் பெறுவது நல்லது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், சனி பகவான் இதுவரை கடுமையான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை, நிம்மதி இல்லாத ஒரு உடல்நிலையை தந்து வருத்தித்தான் போய்விட்டார். அந்த நிலை மாறும். சனி ஒரு 138 நாட்கள் ஒரு ஆசுவாச பெருமூச்சு விட்டுக்கலாம். ஒரு நிம்மதி, ஒரு வாய்ப்பை தருகின்றார். கவனமாக இருந்து விடுங்கள். மன ரீதியா உடல் ரீதியா தவறான பாதையை நோக்கியோ தவறான எண்ணங்களோ இல்லாமல் பார்த்து கொண்டாவே போது கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியை தருகின்ற சூழ்நிலையை சனியே அமைத்து தருவார். சில பிரச்சனைகள் தானாக தீரும் வாய்ப்பையும் அவர் அமைத்து தருவார்.
ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டுக்கு வருவதனால மறைமுக எதிரிகளை வீழ்த்தி மறைமுக எதிரிகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நேர்முக எதிரியை நம்ம சந்திக்கலாங்க. மறைமுகமாக வரக்கூடிய எதிரிகள் மன ரீதியா உடல் ரீதியா பாதிப்புகளையும் நம்முடைய தொழில் ரீதியான சில சங்கடங்களையும் தந்து விடுவார்கள். அந்த மறைமுக எதிரிகளை எல்லாமே செய்கிற ஒரு சூழ்நிலையை அமைத்து விடுவார். குறிப்பா பார்த்தோன்னா 7ல சுக்கிரன், 7ல கடத்திரகாரகன் சுக்கிரன் நீசம் பெற்று சனி சுக்கிரன் ஒருவர் பார்த்து கொள்வதனால திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில தற்காலிகமா தள்ளி போனாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தான். நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமைத்து தருவார். பொதுவாக ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு மாதமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் புதனும் அற்புதமான யோகம் பலனை தருகின்றார்கள். குருவின் பார்வையும் இருப்பதனால நல்ல ஒரு யோகமான காலம், கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் காரியங்கள் தள்ளி போகின்றதே, ஒவ்வொரு நாம் நினைத்த காரியம் நினைத்த முறை நடக்கவில்லை என்ற கலைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரம் கவனமாக இடுங்கள். அரசு துறையில ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அமைத்து தருவார். இந்த மாதம் முழுவதும் கணபதிக்குரிய விநாயகர் மாதமாக இருப்பதனால மகா கணபதியுடைய வழிபாடு சில சங்கடங்களையும் சில பிரச்சனைகளையும் தீர்வதற்கு உதவி செய்யும். தெய்வ பலம் இருந்தாலும் கூட மனோபலம் இருந்தாலும் கூட தெய்வ பலம் குறைவதாகத்தான் தோன்றுகின்றது. அதுக்கு காரணம் ஜென்ம சனி. அந்த தெய்வ பலத்தை தரக்கூடிய ஒரே சக்தி ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது. கேதுவின் தேவதை மகா கணபதி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற காலத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மகா கணபதிக்கு பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்கள். 5 அல்லது 6 தேங்காய்க்கு கோர்த்த ஒரு மாலையை மகா கணபதி அணிவிப்பீர்களானால் அற்புதமான யோகா பலன்களை தொழில வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பார். கவலையப்பட வேண்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல கும்பராசிக்காரர்கள் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல திருமணம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை எல்லாம் இருந்தும் கலங்கிய உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நீண்ட தூர பயணமா இருந்தாலும் கூட வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். அது தெய்வ பலங்க. முடிஞ்ச குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்து பாருங்கள். நான் சொன்னேன் அல்லவா, மகா கணபதியை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்துல அற்புதமான யோக பலன் தரக்கூடிய ஒரு காலம். செவ்வாய் புதன் குரு இந்த மூவருமே நற்பலனை தரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால மகா கணபதிக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். நல்ல மாற்றத்துல கைமேல் பலனை பெறக்கூடிய ஒரு மாதமாக, கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாத நிம்மதியான ஒரு மாதமாக அமைவதற்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமாக ஒரு களமாக, இடமாக, தலமாக உங்களுக்கு அமையும்.